நான் இன்னைக்கு வந்து தமிழில் தான் பேச போகிறேன்னு நினைக்கிறேன். தமிழ் என்றைக்குமே தமிழில் பேசு. நீ கொஞ்சம் துணைக்கு போடுவியா? குறைவா போடு. எப்படி லக 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 அப்படி கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு மகர சங்கராந்தி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு வந்து தமிழில் தான் பேச போகிறேன்னு நினைக்கிறேன். தமிழ் என்றைக்குமே தமிழில் பேசு. ஏன்னா எனக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதனால. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ் மக்களோட நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழில் பேசு. தமிழ் திருநாளும் கூட. தமிழ் திருநாளும் கூட தானே. தமிழ் திருநாள் வந்து நம்மளுக்கு இப்போ இது வந்து ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு வந்து மகர சங்கராந்தி. கர்நாடகத்தில் இது வேற ஒரு பேரில் இருக்குது. கேரளாலையும் மகர சங்கராந்தி தான் கொண்டாடுறாங்க. நம்மளுக்கு பொங்கல் திருநாள். தை ஒன்று விசேஷம். அது நம்மளுக்குன்னு மட்டும் இல்லை, நம்மளோட கிளைமேட் இந்த கால நிலை எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அங்கெல்லாம் எனக்கு விசேஷம் தான். இப்போ வந்து எல்லாருக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சேட்டம் இவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பக்கத்தில் திருநந்திக்கிற கோயிலில் இந்த மகர சங்கராந்தியை பற்றி பேசுகிறதுக்காக போகிறாங்க. இப்போ இமீடியட்டாக அவங்க கூப்பிட்டாங்க, ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் பேச முடியுமான்னு. ஸோ நாங்கள் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அவங்க பேசிட்டு வரட்டும். ஆனால் இன்னைக்கு எத்தனை மணிக்கு? 9 o'clock முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? இப்போ என்ன ஓரன்னு சொன்னீங்க? சூரியனா? என்ன சூரிய ஓரை. ஓகே ஓகே, நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் இன்றைக்கி நான் காலையில் 5 o'clock எந்திரிச்சு போட்ட கோலம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் கொடுங்க. ஓகே. அப்புறம் இங்கே வந்து இது வந்து சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுற டைமில் விளக்கு வச்சு பண்ணுறதுக்காக இங்கே போட்டிருக்கேன். தென் இது வந்து இப்போ நீ அடுப்பில் அடுப்பில் இது பற்ற வைக்கணும். ஓகே. இப்போ விளக்கெல்லாம் ஒன்று செட் செய்து வைക്കാം. விளக்கு இதான இன்னொட்டான கிழக்கு. ஸோ പോകാം. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം നമ്മൾ 3 കലത്തിലിട്ടു. വെൺപൊങ്കൽ, ശർക്കര പൊങ്കൽ, സാധാരണ ഒരു പൊങ്കലുണ്ടല്ലോ, പരിപ്പും മഞ്ഞപ്പൊങ്കൽ. ഇന്ന് നമ്മൾ 1 ശർക്കര പൊങ്കൽ മാത്രം തന്നെയാണ് ഇടുന്നത്. பொங்கல் 4 நாள் கொண்டாடுவாங்க. முதல் நாள் போகி பொங்கல். பழையதை கழித்து வீட்டை சுத்தம் செய்து புதிய தொடக்கத்திற்கான மனநிலையை உருவாக்குகிறது. 2வது நாள் தை பொங்கல். அன்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துதல். எல்லா உயிரினங்களுக்குமே கண்கண்ட தெய்வம் சூரியன் அல்லவா? அமீபாவில் இருந்து யானை வரைக்கும் சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ சூரியனுக்கு பொங்கல் போட்டு வழிபடுறது தான் தைப்பொங்கல். அதாவது நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற 6 பிரிவு: சௌரம், சைவம், சாக்தம், கணாதிபத்தியம், ஷண்முகம், வைஷ்ணவம். இதில் சௌரம் அதாவது சூரிய பகவானுக்கு வழிபடுறது, அதில் இருந்து வந்த பண்டிகை தான் இந்த பொங்கல் வழிபாடு. 3வது நாள் மாட்டுப்பொங்கல். உழவுக்கு உதவிய மாடுகள், பறவைகள், அனைத்து உயிருக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா. அப்புறம் 4வது நாள் காணும் பொங்கல். அன்னைக்கு உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து பரிசுகளை பரிமாறி சமூக ஒற்றுமையை பலப்படுத்துகின்ற ஒரு விழா. இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றது உழவு தொழிலுக்கும் விளைச்சலுக்கும் உதவிய இயற்கை, அதாவது சூரியன், மழை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி கூறுவது தான். ஒரு தடவை ஒரு கலர் கலரணும். தட்ஸ் ஆல். இனி அது பொங்கி வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தவி போடணும். அது வரைக்கும் தவி போடக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும், அதனால சொல்கிறேன்.
என்னோட கோலம் எப்படி இருக்குது தனு? ம் சூப்பராக இருக்கா? ம் நல்லா இருக்கு. காலையில் 5:30 மணிக்குலேருந்து ஒரு 6:30 மணி வரை போட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியல இப்போதைக்கு. சென்னையில் இருக்கும்போதுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடிஞ்சிச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்படி டெய்லி போட்டுட்டு தானே இருந்தேன். இப்போ அந்த கையில் அப்படி வரல ஃபாஸ்ட்டாக. அச்சன் அதுக்கு இது அங்கே பேச போயிருக்காங்க இல்லையா, அது முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இனி இது பண்ணணும், சாமிக்கு நிவேத்தியம். அதுக்குள்ளே வந்துடுவாங்களோ இன்னும் தெரியல. ம் தனு ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கலை பற்றி உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? கண்ணீர் இது கண்ணறியுது. அப்புறம் ஏதாவது சொல்லு. பொங்கலுக்கு என்ன செய்யலாம்? பொங்கலில் பொங்கல் செய்யலாம். அப்புறம் என்ன, கரும்பு தின்னலாம், கோலம் போடலாம். அப்புறம் என்ன பண்ணல. உனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை என்ன? பொங்கலா, தீபாவளியா, ஓணமா, அப்புறம் வேற என்ன சொல்லு. எல்லா ஃபெஸ்டிவலையும் ஃபேமிலியோட இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. இது பொங்கி வடிகிற டைம்ல குறைவா போடணும்டா. இந்த விஷ்ணு வர போடுவா. விஷ்ணு நமக்கு குறைவேடா. நீ இதுவரை தலை கட்டல, இன்னும் டைம் கிடைக்கல. வா, இது பொங்கி வடியும் போது நமக்கு குறைவு போடலாம். உனக்கு தெரியும்ல, அதை போடு. இது கொஞ்சம் இதாகட்டும். ஒற்றை குறைவேட்டு போடக்கூடாது. அப்புறம் அச்சம் வந்தா அச்சம் தள்ளிடும். நினைக்கிடாதையாமோ நீ கொஞ்சம் துணைக்கு போடுவியா? குறைவா போடு. எப்படி லக 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 அப்படி கிடையாது. நாக்கில் ஏதோ பண்ணுவோம். போடலாம். நீ போடு கர, அதே மாதிரி அதை நீங்களே பண்ணுங்க. ட்ரை பண்ணுடே. லக 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 சொன்ன தனு நான் காட்டுறேன். சிசிடிவி. சிசிடிவி ஸ்வைப் டு ആക്ച്വലി ഇത് കിഴക്ക് സൈഡ് ചരിച്ച് വെക്കും എല്ലാവരും. അതെനിക്ക് ഓർമ്മയില്ല. നമ്മളിന്ന് പടിഞ്ഞാറോട്ട് ചരിച്ച് വെച്ചു. ശരി, എവിടെയായാലും അത് പൊങ്ങി കളഞ്ഞല്ലോ. கொஞ்சம் ഇന്നത്തെ നല്ല മധുരം ആയിരിക്കും തോന്നുന്നു കേട്ടോ. ശർക്കര കുറച്ച് കൂടിപ്പോയിട്ട്. ആദ്യം തേങ്ങ ഇട്ടപ്പോൾ തന്നെ വീഡിയോ എടുത്തപ്പോൾ ഓൺ ചെയ്തില്ല ഇല്ലടാ, அதனால் அது காட்ட முடியல. இப்போது கேஷ்நட்டும் இது முந்திரி ட்ரை கிரேப்ஸ் போட்டு நெய்யும் கொஞ்சம் போடும்.
நெய்யும் கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஏன் நெய் ஊற்றணும்? நெய் ஊற்றதுக்கப்புறமா நம்ம வசக்கணும். சோறு அரியும் போட்டாச்சா? சர்க்கரை உண்டு, வெள்ளை இதில் இதாகல, மெல்ட் ஆகலை, உருவலை. அப்படி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நிவேத்தியம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஏன்னா கோவிலில் பொங்கலை பற்றி பேச போன என்னோடய வீட்டுக்காரரு வந்து சேரல. சரி இனி வெயிட் பண்ணால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நானே நிவேத்தியம் பண்ணிட்டேன். பாயசம் கொள்ளாம നമ്മളിവിടെ സെലിബ്രേഷൻ ചെയ്തൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ട കുറച്ച് മുടി ഒതുക്കും ചൂട് ചൂട് കുറച്ച് കൊള്ളാമ നോക്ക് എന്തായാലും ഇല്ല കൊള്ളാമ നോക്ക് ചൂടുണ്ട് കൊള്ളാമോ ഇതിൽ പച്ചക്കർപ്പൂരം കേട്ടോ എന്നൊരു ഈ നമ്മളെ ക്ഷേത്രങ്ങളിൽ നിന്ന് കിട്ടൂലേ പ്രസാദം അതിൻ്റെ ഒരു ഫ്ലേവർ വരും പച്ചക്കർപ്പൂരം കുറച്ചിടണം ഉണ്ടായിരുന്നു ഇട്ടില്ല വേണമെങ്കിൽ കൂടെ കുറച്ച് അങ്ങനെ നമ്മൾ രാവിലെ ഇന്ന് നല്ലതായിട്ട് പൊങ്കലിട്ടു. നിങ്ങൾ അതേപോലെ പൊങ്കലിടാം, സന്തോഷിക്കാം, എക്സൈറ്റ്മെന്റ് ആയിരിക്കാം, സ്കൂളിൽ പോണ്ട, 5 ഡേയ്സ് ഉറങ്ങാം രാത്രി. ശരി, അപ്പോൾ എല്ലാവർക്കും ഹാപ്പി പൊങ്കൽ. അവളെ പറഞ്ഞു എല്ലാവർക്കും ഹാപ്പി പൊങ്കൽ. അപ്പം സ്നേഹത്തിൽ தமிழ் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் மலையாளத்தில் தான் வந்துடுச்சு, தவறிடுச்சு, வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமா, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் ஒரு தடவை கூட நம்மளோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். മനസ്സുക്ക് സ്വാഗതം. അങ്ങനെ നമ്മൾ ഇന്ന് നല്ലൊരു പൊങ്കൽ ദിവസമായിട്ട് വീട്ടിൽ മുറ്റത്ത് പൊങ്കലിട്ടു, സൂര്യഭഗവാന് നിവേദ്യം ചെയ്തു, നമ്മളെല്ലാവരും കഴിച്ചു നോക്കി. சாப்பிட்டாச்சுல்ல? சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்பா இனிமேல் தான் வந்து சாப்பிடணும். அப்புறம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நமக்கு வேறு என்ன சொல்லலாம் கிருஷ்ணா? இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பாய் ஃபார் நவ். ஒன்ஸ் அகேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.